ஏனுங்கம்மா ஆரம்பிக்கலைங்களாங்கம்மா? இருங்க இருங்க, அமைதியா இருங்கம்மா, ஆரம்பிப்பாங்க. இருங்கம்மா. சிவாயன்ம திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஜானகி அம்மா இருக்குங்கம்மா. விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. பாடுறாங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா. அங்கமும் வேதமும் போதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதிதவல் மாடவீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லால் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கரி ஏந்தியாடும் கணபதியீச்சரம் காமுறவே. நன்றிங்கம்மா. நன்றி. முருகாசரணம். முருகாசரணம். அடுத்ததாக அம்மா சாந்தி ஆறுமாமா நாளொரு துதி பாட வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. இது சண்முக கவசம். முதல்ல போன மாசம் 14/3/2026 சனிக்கிழமை அன்று நம்மை காக்கும் சண்முக கவசம் என்று முதல்ல ஒரு அறிமுகமான ஒரு 5 பாடல் எடுத்து முதல்ல இன்னும் சொல்வாரு அப்படின்னு தான் வந்தோம். பொதுவான ஒரு கருத்து சொல்லலாம் தான் வந்திருப்பாரு ஐயா. ஆனா 5 பாடல் எடுத்து ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்ததுனால நம்ம அடியார்கள் கேட்டதற்கு இணங்க பெருமான் திருவர் தான் முதல்ல இது அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. பெருமானுக்கு மேல நன்றி சொல்லணும். அடுத்தது நம்ம அடியார் பெருமக்களுக்கும் ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம ஐயா அவருடைய பேர் எல்லாம் பத்திரிகையில போட்டிருக்கோம். இந்த தேவார தமிழ்நாட்டை தேவாரல் பாடல் பெற்ற நாடான நடுநாட்டு பகுதியில தான் ஐயா வசிக்கிறாரு. அடியனுக்கு நாங்கள் இருக்கும் பகுதியில தான் ஐயா வசிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி பொறியியல் படித்த இந்த பொறியியல் படித்துக்கெல்லாம் ஒரு திறமை இருக்கும் போடுறதுன்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஆனந்த ஐயா, நம்ம சிவகுமார் ஐயா, நம்ம ஐயா எல்லாமே இந்த பொறியாளர் படிச்சுட்டு எப்படி இவ்வளவு ஒரு ஈடுபாடோட இருக்கிறாங்கன்றதுனா ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. நான் பெருமான்டாதான் கேட்பேன், படிச்சது வேற ஆனா அவங்க செய்யற வேலை வேறையா இருக்க. பெருமான் இப்படிலாம் ஒரு அவங்களுக்கு அந்த பொறின்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் அந்த அறிவு அவ்வளவு புகுத்து இருக்கிறாரோ அப்படின்னு கூட நினைக்க தோணும் எனக்கு. அந்த மாதிரி ஐயா இப்பொழுது கடலூர் மாநகரத்துல வசிக்கிறாரு. அவர் சிறு வயதுல இருந்தே ரொம்ப ஈடுபாடு. அந்த ஈடுபாடு சின்ன வயசு தான். இந்த வயசுல இவ்வளவு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா பெருமானுடைய திருவருள் தான். 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐயா தில்லையில வாழ்ந்த அருள்ஞானி அப்படின்ற ஒரு அவருடைய தொடர்பு கிடைக்க பெற்றது. இப்ப ஐயா இல்லை, அந்த குருவா இருக்கிறவரு ஐயா இல்லை. இப்ப அவர் சிதம்பர தலத்துல சிவகாமி அம்மன் சன்னதியில பல நாட்கள் நெட்டை கூடிய பலனாக திருவருளால் சிவஞானம் பெற்றவர். அந்த ஐயாவுடைய அவருக்கு இவர்தான் அவர் குருவாவே கிடைச்சிருக்கிறார். அந்த அருஞானி ஆசிரியராக இவருக்கு குருவாக பெற்றிருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிவப்பணி ஆற்றி வருகின்றார். அப்படின்னா பாத்துங்க நீங்க எவ்வளவு சின்ன வயசுல இவளுக்கு ஒரு பற்று இருக்கு. அந்த அளவுக்கு எம்பெருமான் மேல திருவடி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவருக்கு அந்த ஆன்மீக பணியிலையும் ஆகட்டும், எழுதும் திறமையிலையும் ஆகட்டும், பேசும் ஆற்றல் ஆகட்டும் எல்லாமே சிறப்பு வாய்ந்தாக விளங்கப்படுகிறாரு. மாதந்தோறும் உங்களுக்கு போன மாசமே சொன்னேன், மாதந்தோறும் சைவ சமய இதழாகிய ஒளி இதழ் ஆசிரியராக இருக்கிறார்.
திருவாடுதுறைராஜன திருமுறை மையங்களில செங்கம், ராணிப்பேட்டை பேராசிரியராக வகுப்பெடுத்து இன்றும் இருக்கின்றார். அந்த அளவு சிறப்பான ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. போன மாசம் கூட கருத்தரங்கெல்லாம் நடத்தி நமக்கெல்லாம் கூப்பிட்டாரு. அடியனால போக முடியல. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கருத்தரங்கம் சண்முக ஐயா வச்சு ஐயா சிறப்பா நடத்திருக்கிறாரு. சமய குருநாளூர் ஒருவனா சுந்தரமூர் சுவாமிகளுக்கு இறைவன் தானே திருவடி தீக்கை செய்த புனித தலமா இருக்கக்கூடிய இந்த சித்தவட மடத்தில் மாதந்தோறும் திருவாசகத்தோட விளக்க உரை வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவு அருமையான ஒரு பாடலுக்கு ஒரு வரைக்கும் நம்ம எப்படி நம்ம ஆனந்த ஐயா எடுப்பாரோ அந்த அளவுக்கு சிறப்பா இவரும் ஐயாவும் எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத பெரிய பிராண தொடர் வகுப்பா எடுத்துட்டு இருக்காரு. சிவராத்திரி போன்ற திருவிழா நாட்கள்லாம், அப்பர் கைலாய காட்சி போன்ற சிறப்புடைய நாட்களை எல்லாம், நாயன்மார் குரு பூஜை நாட்களை எல்லாம் பல்வேறு இடங்களில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறாரு. அவளுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பேராசிரியனே சொல்லலாம். நேரலை வகுப்பாக சைவ சித்தாந்தா சாத்திரங்கள், சிவஞான சித்தியார், சிவஞான போதம், இப்பொழுது திருவருப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய வகுப்புலாம் நடத்தி கொண்டிருக்கின்றாரு சிறப்பான முறையில. அடுத்ததாக இப்ப நம்ம ஐயா சொல்வார் இல்லையா, சொக்கநாதர் வெண்பா, அதுக்கும் ஐயா உரை அந்த விளக்கம் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அருமையான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம் போன்ற தோத்திர நூல்களும் சாத்திர நூல்களும் விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு ஐயா. உண்மை விளக்கம், திருவருப்பயன், சிவஞான சித்தியார், சிவஞானம் போதம் போன்ற சாத்திர நூல்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. திருக்குறள் கூட விளக்கம் எடுக்கிறார். தாயுமான ஒரு பாடல்கள், இந்த மாதிரி பல நூல்களுக்கெல்லாம் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய யூடியூப் பதிவு எல்லாம் இருக்கு. அன்பர்கள்லாம் பயன்பெறணும்னா ஐயாவுடைய யூடியூப் பதிவுல நீங்க பாத்துக்கலாம். அதை நான் குடும்பத்துல ஒரு நாள் போடுறேன், நீங்களும் கேட்டு பயன்பெறலாம். சிவாய நம. ஐயா மேடைய தங்கள் வசம் வாருங்கள் ஐயா. சிவாய நம. இன்று சண்முக கவசத்துக்கு 6வது பாடல் விளக்கம் எடுக்கிறதா இருக்கிறாரு. அடியார்கள்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிவாய நம. வாருங்கள் ஐயா, மேடை உங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை, மற்றோர் செயலினால் அன்று மெய்யே, இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளாய் என்னை புகுந்தாண்ட புண்ணே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ, சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. திருச்சிற்றம்பலம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும், பாம்பன் சுவாமிகளின் திருவடி தாமரைகளையும், இளையனை சென்னேரியில் ஆற்றுப்படுத்தி அருள்ஞானியரின் திருவடி தாமரைகளையும், குருநாதரின் திருவடி தாமரைகளையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்படியுடன் வணங்கி, வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார் பெருமக்களையும், இளையனை இங்கே பேச அழைத்த திருமதி பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களையும், இங்கே இணையமாயலாக இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் திருவடி தாமரைகளையும் அடியின் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா சொன்னது போல சென்ற பொழிவுல நம்ம எப்படி வந்திருந்தோம்னு கேட்டா, இந்த சண்முக கவசம் அப்படின்றத பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, சனிக்கிழமை தோறும் முருகப்பெருமானுடைய நூல்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்திலே அம்மையர் எனக்கு தகவல் தெரிவித்தார்கள். அந்த வகையில சொல்லும் பொழுது சண்முக கவசத்தை பேசலாம் என்று நாங்கள் ஒரு முடிவு செய்து,
சண்முக கவசத்தை பற்றிய, பாம்பன் சுவாமிகளை பற்றிய ஒரு அறிமுகம் தந்து, சண்முக கவசத்திலே 30 பாடல்களை பாம்பன் சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். நம்ம 30 பாடல்கள்ல ஒரு 5 பாடல்களோ அல்லது ஒரு 8 பாடல்களோ அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு பாடல்களை நம்ம தொட முடியுமோ, அதாவது எப்படின்னா முதல் 5 பாடல்கள், கடைசி 5 பாடல்கள்னு திட்டம்லாம் வைத்திருக்கல. அப்படியே அந்த பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றை சொல்லி முதல் 3 பாடல்களை சொல்லி அப்படியே நடுவுல ஒரு 12, 13வது பாடலுக்குள்ள போகலாம் அப்படின்னு ஒரு திட்டம். அப்புறம் கடைசியில ஒரு 28, 29, 30 போகலான்னு ஒரு திட்டம். ஆனா முதல் 3 பாடல்கள் சொன்ன பிறகு நான் உடனே ஸ்கிப் ஆன உடனே அன்பு பெருமக்கள் எல்லாம் உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இல்ல நீங்க எல்லா பாடலும் சொல்லுங்க, 4வது பாடலை சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டுக்கொண்டார்கள். அந்த அன்பின் அடிப்படையிலே அடியேன் இங்கே மறுபடி இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புதான் அருள் தான் முருகப்பெருமானுடைய திருவருள். அதுதான் முருகப்பெருமானுடைய கருணையானது அது நடக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் மணவாசகம் கடந்தாருடைய குடமுழுக்கு சமீபத்தில் நடைபெற்றது. அங்கே நம்முடைய பிரேமா அம்மையார சந்தித்தோம். கூடவே இன்னொரு அம்மா வந்து, அவங்க யாருன்னு அடியனுக்கு தெரியல, இப்ப இங்க இணைஞ்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஐயா சண்முக கவசம் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது நல்லா இருந்ததுன்னு சொன்னதோட போகாம மீதம் இருக்கக்கூடிய அந்த பாடல்களையும் நீங்க மறக்காம சொல்லணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா கேட்டுக்கிட்டாங்க. அதனால அன்பர்கள் தொடர்ந்து கேட்கறதுனால இந்த தொடர்ந்து நம்ம சிந்திக்கிறோம். அம்மா சொன்னது போல நம்ம முதல் அமர்விலே 5 பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். அதாவது நம்முடைய பாம்பன் சுவாமிகளினுடைய வரலாறு, அப்புறம் அந்த சண்முக கவசத்தை தொடங்கி ஒரு 5 பாடல்களுக்கு விளக்கம் சொல்லி இருந்தோம். தொடர்ந்து 6வது பாடலிலிருந்து இப்பொழுது சிந்திக்க வேண்டும். அந்த 6வது பாடலை சிந்திப்பதற்கு முன்பாக அந்த 5 பாடல்களையும் ஒரு முறை அப்படியே பாடிவிட்டு அல்லது படித்து விட்டு நம்ம அப்படியே 6வது பாடலுக்குள்ள நம்ம சென்று விடலாம். அப்படியே பார்த்து முதல் பாடல் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம். அண்டமாய் அவனியாகி அரியுனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. 2வது பாடல். ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பம் தாரான் தானிரு நுதலை காக்க. சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. 3வது பாடல். இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நற் குமரன் காக்க. துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க. 4வது பாடல். ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகன் மருகன் காக்க. ஆசிலா மார்பை ஈராராயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க. 5வது பாடல். உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கைத்தலத்தை மா முருகன் காக்க. புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் 10 பிறங்குமான் இதுவரைக்கும் நம்ம சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து இப்பொழுது 6வது பாடலை சிந்திக்க வேண்டும். 6வது பாடலிலிருந்து இன்றைக்கு சிந்திக்க தொடங்குவோம். அதுல 6வது பாடல் உங்க எல்லாரிடமும் இந்த பாடலை நீங்க கையில வைத்து கொண்டாதான் உங்களுக்கு புரியும். அதனால இப்ப 6வது பாடலுக்குள்ள நம்ம போகலாம். நம்ம எப்பொழுதுமே இதுல முதல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு
பாம்பன் சுவாமிகள் கேட்டா நம்முடைய தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளா நீ காக்க வேண்டும் முருகப்பெருமானே, நீ காக்க வேண்டும் முருகப்பெருமானேன்னு சொல்லிக்கொண்டே வருகிறார். தலையிலிருந்து நம்ம அந்த அப்பர் சுவாமிகளுடைய திரு அங்கமாலையை நம்ம ஒப்புமையா சென்ற பொழிவுல சொல்லியிருந்தோம். தலையே நீ வணங்காய், செவிகால் காண்மின்களோ, மூக்கே நீ முரளாய், கண்கால் காண்மின்களோ, வாயே வாழ்த்து கண்டா, இப்படிலாம் சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக இப்ப எந்த பகுதியை, எந்த உறுப்பை, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நுணுக்கமா சொல்றாரு பாருங்க பாம்பன் சுவாமிகள். அதுதான் பாம்பன் சுவாமிகள் இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம நாள்தோறும் பாராயணம் செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இப்ப 6வது பாடல். ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊதியோன் காக்க, வம்பு தோள் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க, குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க, பீஜ ஆணியை கந்தன் காக்க, அருமுகன் குதத்தை காக்க. 6வது பாடல் நம்ம சிந்திக்க தொடங்குவோம். ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க அப்படின்னு சொன்னார். ஊன் அப்படின்னு சொன்னா டன்னகரம் என்று சொல்லக்கூடிய 3 சுழின்னு போட்டிருக்கு பாருங்க. ஊன்னா உணவுன்னு அர்த்தம். ஏன் அதுக்கு உணவுன்னு கேட்டா, உண்ணப்படுவதால் அது ஊன். 2 சுழின்னு வரும், அது பின்னாடி ஒரு பாடல்ல வருவாரு, அது வேற பொருள். இப்ப நம்ம இப்போதைக்கு 3 சுழின்னு இங்க இருக்குது, அதை நீங்க கவனிக்கணும். ஊன் நிறை வயிற்று அப்படின்னு அர்த்தம் உணவை நிறைக்கும் வயிறு. ஏன் நிறை வயிறுன்னு சொன்னாருன்னு கேட்டா, நம்ம இது வரைக்கும் எவ்வளவு சாப்பிட்டுருக்குன்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்றோம் திரும்ப திரும்ப. இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து எவ்வளவு சாப்பிட்டுருக்குன்னு நினைச்சு பாருங்க. இது இந்த பிறவியில. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்திருப்போம் நமக்கு தெரியாது. அந்த பிறவிகள்ல எவ்வளவு சாப்பிட்டுருப்போம். அப்ப இந்த வயிறு எப்படி இருக்குது பாருங்க. ஏன் ஊன் நிறை வயிறுன்னு சொன்னாருன்னு கேட்டா, உண்ட உணவு செரிப்பதும் மீண்டும் உண்பதும் இயற்கை. அதனால ஊன் நிறை வயிறு அது அப்படி நிறைந்து கொண்டே இருக்கணும். இப்ப காலையில சாப்பிட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, அடுத்தது உடனே மதியம் சாப்பிடணும். ஆனா மதியம் சாப்பிடுமா நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட முடியுமான்னு கேட்டா அது முடியாது. ஏன்னா சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும்னு சொல்லக்கூடியது. அதனால அது ஊன் நிறை வயிறுன்னு சொன்னார். அப்ப அந்த ஊன் நிறை வயிற்றை யார் காக்க வேண்டும் கேட்டா முருகப்பெருமான் தான். அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு பாருங்க. மஞ்சை ஊர்தியோன் காக்க. மஞ்சை அப்படின்னா மயில்னு அர்த்தம். அப்ப மயிலை வாகனமாக உடைய அருமுக கடவுள் காப்பாராக அப்படின்னு முதல்ல வயிற்றுக்கு இங்கே இருந்து இப்ப வயிற்றுக்கு வந்துட்டார். தலையில இருந்து ஆரம்பித்து வயிற்றை காக்க அப்படின்னு சொன்னார். அப்ப மயில் வாகனன், யாரெல்லாம் மயில் வாகனனை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வயிறு குறையாதபடி அருளை வழங்குவான். அப்ப அருளை வழங்க வேண்டும் என்பதும் குறிப்பு. இப்ப நம்ம சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொன்னா இந்த சண்முக கவசத்தை பாடினால் வயிற்றை காக்கனா என்ன அர்த்தம்? வயிற்றை காக்க என்பது ஒரு பொருள். அப்ப வயிற்றுக்கு ஒவ்வொரு வேளையும் பசி இல்லாமல் காப்பான் முருகப்பெருமான் என்பது ஒரு பொருள். அப்படி முருகப்பெருமான் நம்மை காக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வயிற்றுல நிறைய நோய்கள் வரலாம், அந்த நோய்கள்லாம் இல்லாமல் காக்க வேண்டும். இப்ப நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பாட்டுன்னு சாப்பிட்டே இருக்கக்கூடாது. சரி சாப்பிடலாமா வேணாமான்னு அப்படின்னு நமக்கு தோணும் போது ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி இருக்கணும். அதனால நமக்கு ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க. அப்புறம் வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்திச்சுழியினை காக்க அப்படின்னாரு. வயிற்று கீழே தொப்புள் பகுதியை சொல்றாரு. அதுல சொன்னாரு வம்பு தோல் நிமிர் சுரேசன் அப்படின்னு முருகப்பெருமான சொல்றாரு. வம்பு அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? அந்த பக்கம் வம்பு தும்புகள்லாம் போகாதப்பா அப்படின்னு சொல்லுவோமா? அந்த வம்பு இல்ல. இங்க சொல்லப்பட்ட வம்பு என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டா, நீங்க ஞானசம்பந்த பெருமான திருத்தொண்ட தொகையில எப்படி பாடுவார்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் அப்படின்னு பாடுவார். அங்க வம்பு அரா அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னு கேட்டா, அங்க தேன் அப்படின்னு ஒரு பொருள். இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, வம்பு என்பதற்கு என்ன பொருள்னா தெய்வ மனம் கமழும் என்பது பொருள். அப்ப வம்பு தோல் நிமிர் சுரேசன். அப்ப எழுச்சி பொருந்திய எத்தனை தோள்கள் முருகப்பெருமானுக்கு இருக்குதுன்னா 12 தோள்கள். அப்ப 12 தோள் உடையவன் இல்லையா முருகப்பெருமான், ஆறுமுகன். அதனால தெய்வ மனம் கமழும் எழுச்சி பொருந்திய 12 தோள்களை உடைய நிமிர்ந்த சுரேசன்னா யாருன்னு கேட்டா தேவ சேனாதிபதினு அர்த்தம். அந்த சுரேசன் என்ற வார்த்தைய சுர கூட்டல் ஈசன் என்று பிரிக்கணும். இப்ப சுரர்னா யாருன்னு கேட்டா தேவர்கள். அப்ப ஈசன் அப்படின்னா தலைவன் அர்த்தம்.
அப்ப தேவர்களுக்கு தலைவன் முருகப்பெருமான், அதனால சுரேசன், அதனாலதான் அவனை தேவ சேனாதிபதினு சொல்லுவோம். அப்ப சுரேசன்னா சுர கூட்டல் ஈசன், தேவர்களுக்கு தலைவன். தேவர்கள் யாருன்னா அந்த அமுதம் பருகியவர்கள். அமுதம் பருகியவர்கள் என்ன அர்த்தம் கேட்டா, அவங்க என்ன அமுதம் சாப்பிட்டா மரணமே இல்லையா என்பது பொருள் இல்லை. அதாவது அவர்களுக்கு நம்மை போல அந்த ஆயுட்காலம் இல்லை, நம்மை விட கொஞ்சம் கூடுதலாக ஆயுட்காலம் உண்டு. அதனால அந்த தேவர் என்பது அமுதம் பருகியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கடல கடையை போனாங்க, அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அதனால அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அவன் எதை காக்கணும்? உந்தி சுழியினை காக்க. அது என்னன்னு கேட்டா, சுழி தாழ்ந்த கொப்பூழினை காப்பாராக. அதான் நம்ம சொன்னோம் தொப்புள். அப்படி தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்பா சொல்லிக்கொண்டே வருகிறார். அது என்ன சொல்லுவாங்க? அந்த 6 ஆதாரத்துல மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. சரி, அப்புறம் இப்ப 2 சொன்னார், வயிற்றை காக்க, உந்தி சுழியினை காக்க. அப்புறம் குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க அப்படின்னாரு. இந்த குய்ய நாணினை அப்படின்னு சொன்னா கருவாய் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பை சொல்றார். அந்த குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க. அப்ப கருவாயாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பினை முருகப்பெருமான் காக்கன்னு சொன்னாரு. அத எப்படி சொன்னாரு பாருங்க, அங்கி கௌரி நந்தனன் காக்கன்னாரு இல்லையா? அந்த முருகப்பெருமான அங்கி கௌரி நந்தனன் சொன்னாரு. அதை எப்படி பிரிக்கணும்னு கேட்டா, அங்கி நந்தனன் கௌரி நந்தனன் இப்படி பிரிக்கணும். இப்ப கௌரி நந்தனன் கேட்டா பார்வதியினுடைய பாலகன் அர்த்தம். இப்ப அங்கி நந்தனன்னா என்ன அர்த்தம் கேட்டா, சிவந்த ஞானாக்னியை உடையவன். ஏன்னா நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் அல்லவா, அதனால அக்னி நந்தனன் அப்படின்னு சொன்னா சிவந்த ஞானாக்னியாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அது அக்னி நந்தனன். கௌரி நந்தனன் கேட்டா, கௌரினா நம்ம அம்மா உமையம்மை, பார்வதியினுடைய மகன், அதான் பார்வதியினுடைய பாகன். அப்ப நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய சிவந்த ஞானாக்னியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் பார்வதி மகனுமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கருவாயினை காப்பாராக அப்படின்னு சொல்லி முதல்ல அதுல சொன்னார். இப்ப 3 சொல்லிட்டாரா? அடுத்தது பீஜ ஆணி காக்க அப்படின்னாரு. அந்த கருவாய் அப்படின்னு சொன்னாலும் அந்த கருவாயை இணைக்கக்கூடிய அந்த நரம்புகள் அதெல்லாம் சொல்றாரு. இந்த நரம்புகள், அந்த நடுவில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் அதெல்லாம் குறிப்பிட. ஒரு நரம்பு நமக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப வலி, ரொம்ப தொல்லையாக இருக்கும். அதெல்லாம் நுணுக்கமா சொல்றாரு பாம்பன் சுவாமிகள். அத அங்கி கந்தனுக்காக பீஜ ஆணியை கந்தன் காக்க அப்படின்னாரு. அந்த ஆணி அப்படின்னா நரம்பு. அப்ப பீஜ ஆணியைன்னு கேட்டா இந்த அண்டமாதி உறுப்பின் நடுவில் இருக்கக்கூடிய நரம்பினை கந்தன் காக்க, கந்த சுவாமி காப்பாராக அப்படின்னாரு. இப்ப தலையிலேருந்து வந்து வயிறு, புந்துச்சுழி, இப்ப கருவாய், அப்ப அதை வைக்கக்கூடிய அந்த நரம்புகள். அப்புறம் சொன்னாரு அருமுகன் குதத்தை காக்க அப்படின்னு கடைசியா சொன்னார். அருமுக கடவுள், இந்த குதம் என்பது எருவாய். முதல்ல கருவாய் சொன்னாரு, அதனுடைய நரம்புகள் சொன்னாரு, அப்புறம் எருவாய் சொன்னார். அப்ப எருவாயாக இருக்கக்கூடிய மலவாயிலை காப்பாராக அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம காலம் தவறாதவாறு அந்த மலத்தை எல்லாம் நாம் நாள்தோறும் போகணும், அப்படி நம்மை காப்பாராக. இப்படியெல்லாம் ஒரு நுணுக்கமா நம்முடைய உடலிலே எல்லாவற்றையும் கேட்கிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். இதுதான் இந்த 6வது பாடல்ல இந்த உறுப்புகளை சொன்னார். மறுபடியும் இந்த 6வது பாடலை படிச்சுட்டு உடனே 7வது பாடலுக்கு போகும். ஊன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க, வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க, குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க, பீஜ ஆணியை கந்தன் காக்க, அருமுகன் குதத்தை காக்க. இப்ப 7வது பாடல் நீங்க அப்படியே பார்த்துட்டு வரணும். 7வது பாடல எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கிறைவனார் காக்க காக்க, அஞ்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க, விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க, செஞ்சர நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க. அப்புறம் அப்படியே வராரு பாருங்க, தலையில இருந்து ஆரம்பிச்சு எங்க வராரு பாருங்க. இடுப்பு, முதல்ல இடுப்பு சொல்றாரு. எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க. அப்ப எஞ்சிடாது இடுப்பைனா வலிமை குறையாமல். இப்ப நம்ம கூன் விழுந்து போச்சுன்னு சொல்றோம். அப்ப இடுப்புல வலி இல்லைன்னா, அப்ப அந்த வலிமை இல்லைன்னா கூன் விழுந்துடும் சொல்லுவோம் இல்லையா? அப்படி
அல்லது ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா அப்படி இருக்கும் இல்லையா, அந்த இடுப்பு காக்க அப்படின்றார். அதுதான் எஞ்சிடாது இடுப்பை யாக்கணுமா, வேலுக்கு இறைவனார் காக்க காக்கன்னு 2 முறை சொன்னார். ஒரு உறுதிப்பட சொல்லியிருக்காரு, ரொம்ப அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அந்த வேலுக்கு இறைவனார்னா யாருன்னு கேட்டா புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ஞான சக்தியாக இருக்கக்கூடிய வேதாயுதத்தை ஏந்திய முருகக் கடவுள், இருக்கக்கூடிய வேதாயுதத்தை ஏந்திய முருகன் என்னுடைய இடுப்பை காப்பாராக அப்படின்னு நம்ம எல்லாரும் அதை பாடும்போது புரிந்து கொள்ளணும். இப்ப இடுப்புக்கு வந்துட்டார். அடுத்தது எங்க போறாங்க பாருங்க. அஞ்சகணம் ஓர் இரண்டும் அரண் மகன் காக்க காக்க. அஞ்சகணம் அப்படின்னா அம் கூட்டல் சகனம் அப்படின்னு பிரிக்கணும். அம் அப்படின்னா அழகு என்பது பொருள். அழகிய சகனம் அப்படின்னு சொன்னா அந்த பிட்டங்கள் சொல்லுவாங்க. அது பின்பக்கம், அப்படி பின்பக்கம் இடுப்புக்கு கீழே இருக்குது இல்லையா, நம்ம அமர்கிறோம் இல்லையா, அந்த இடம், அந்த இடத்த காக்க அப்படின்ற பின்பக்க இடுப்புன்னு வச்சுக்கோங்க, இல்ல அமரக்கூடிய இடம் அப்படி கூட வச்சுக்கலாம். அது அஞ்சகணம் ஓர் இரண்டும், 2 பக்கமும் யார் காக்கணுமோ அரண் மகன் காக்க காக்கன்னு. இங்கே 2 முறை காக்க காக்கன்னு சொன்னாரு. அரண் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னு கேட்டா, அரித்தலை செய்யக்கூடியவன் அரண். இப்ப எதை அரித்தலை செய்யக்கூடியவன் கேட்டா, நம்முடைய மலங்கள் இருக்குது இல்லையா, மும்மலங்கள் நமக்கு பகைமை. அதுதான் முக்கியமான பகைமை, ஆணவ மலம். அப்ப அந்த மலத்தை அரித்தலை செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட அரணினுடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காக்க காக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அஞ்சகணம் ஓர் இரண்டும் அரண் மகன் காக்க காக்க. இடுப்பு பின்பக்கம் உட்கார்ந்தது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, விஞ்சிடு பொருள் காங்கேயன் விலரடி தொடையை காக்க. அத விஞ்சிடு பொருள் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டா, பரம்பொருள்னு அர்த்தம். இன்னும் எப்படி சொல்லணும்னு கேட்டா, பெரிய மெய்ப்பொருள். ஒண்ணு பரம்பொருள்னு சொல்லணும். விஞ்சிடு பொருள் என்பது பரம்பொருள் அல்லது பெரிய மெய்ப்பொருள், அதுதான் விஞ்சிடு பொருள். அந்த விஞ்சிடு பொருளாக இருக்கக்கூடிய, பரம்பொருளாக இருக்கக்கூடிய, மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டா காங்கேயன். காங்கேயன் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். இப்ப முருகப்பெருமானை ஏன் காங்கேயன்னு சொல்றோம்னு கேட்டா, கங்கையினுடைய மகன், அதனால அவனுக்கு காங்கேயன்னு பேரு. கங்கையினுடைய புதல்வன். கங்கையினுடைய புதல்வன் ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, சிவபெருமான் ஒரு பாதையில உமையம்மைக்கு இடம் கொடுத்திருக்காரு, தலையில அங்க கங்காதேவி இருக்கிறாங்க. அப்ப சிவபெருமானுக்கு மகன்னா கங்கைக்கு மகன் தான், அதனால கங்கையின் புதல்வன், அதனால அவனுக்கு பேரு காங்கேயன்னு பேரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் காக்க. விஞ்சிடு பொருள் காங்கேயன் எதை காக்கணும்னு சொல்றாரு பாருங்க, விலர் அடி தொடையை காக்க. அடிப்பக்க இருக்கக்கூடிய தொடைகளை, 2ஆக பிரிந்த அடிப்பக்க தொடை. அப்ப நமக்கு மேலேருந்து கீழே வருது, அப்ப 2 பக்கமா கால் பிரியுது இல்லையா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய பின்பக்க தொடையை காக்க. விலரடி தொடையை காக்க, தொடைகளை காப்பாராக. நாம அப்ப எப்படி இறைவன் நமக்கு இந்த உடலை படைத்து கொடுத்திருக்கிறான்னு பார்க்கணும். சைவ சித்தாந்தம் சொல்லணும், ஆன்மா அனாதியானது, யாரும் படைக்கல. நம்ம யாராவது படைச்சாங்களா அப்படின்னு கேட்டா யாரும் படைக்கல. ஆனா நமக்கு படைச்சு கொடுத்தது எதுன்னு கேட்டா இந்த உடம்பு தான். தனுகரண போன போகம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தனு உடம்பு, கருவிகரணங்கள் இதெல்லாம் கொடுத்திருக்கிறானே, அவன் கொடுத்ததை அவனை கொண்டே நீ காக்க வேண்டும் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான இடத்துல ஒரு விண்ணப்பமாக வைத்து இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். இந்த நூல் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க, சண்முக கோஷம். அப்ப அந்த கங்கையின் புதல்வனாக இருக்கிற முருகப்பெருமான் 2ஆக பிரிந்த அடிப்பக்க தொடைகளை காப்பாராக அப்படின்றார். அப்புறம் சொன்னார் பாருங்க, செஞ்சர நேச ஆசான் திமிரும் முன் தொடையை காக்க காக்க. பின்பக்க தொடை சொன்னாரு, இப்ப முன்பக்க தொடை அப்படி சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க. அப்படி மேலேந்து கீழே வராரு. அதாவது கேசாதிபாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப தலையில இருந்து கீழே ஒண்ணு ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு பார்ட்டா சொல்லி கொண்டே வராரு பாருங்க. அதுல செஞ்சரன் நேச ஆசான் கேட்டா, செம்மையாக நாம் புகலிடம் அடைவதற்குரிய நேசிக்கத்தக்க குருநாதன் முருகப்பெருமான். அவன் திமிரும் முன் தொடையை காக்க. திமிரும் முன் தொடைனா என்ன அர்த்தம்னு கேட்டா, திமிரும்னா அடிக்கடி நம்ம ரொம்ப கால் மறுத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் உட்காந்தோம்னா அந்த தொடை மறுத்து போறதெல்லாம் நீங்க கண்கூடு வயசானவங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அந்த திமிரும் முன்தொடைனா விரைத்து போகும் முன்பக்க தொடைகளை காப்பாராக.
ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்தங்க, நம்ம கால் மறுத்துருச்சுன்னு சொல்லுவோம். தொடையுமே அந்த இடத்துல லைக் நீங்க கிள்ளி பாத்தீங்கன்னா அந்த சென்ஸ் இருக்காது, அங்கேயும் மறுத்து போகும். அதனால சொன்னாரு திமிரும் முன் தொடையை காக்க. அது யாரு காக்கணும்? செஞ்சர நேசான் திமிரும் முன் தொடையை காக்க. இப்ப தொடை வரைக்கும் வந்து இந்த பாடல் நிறுத்திருக்கிறார். இப்ப இந்த பாடலை திரும்ப படிச்சுட்டு 8வது பாடலுக்கு போவோம். எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகனம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விலரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரும் முன் தொடையை காக்க. அடுத்தது 8வது பாடல். இப்ப இது வரைக்கும் முருகப்பெருமானுக்கு அடைமொழியா முருகப்பெருமான் சொல்லிக்கொண்டே வந்தாரு. இப்ப 8வது பாடல்ல நம்முடைய உறுப்புகளை சொல்லும் பொழுது இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இதுக்கப்புறம் நமக்கு அதாவது நம்முடைய பெயர் காரண பெயரே உறுப்புகளுக்கு உண்டு. இப்ப கால்னு ஏன் பேர் இருந்ததுன்னா அது கால் பாகம், அதனால கால். இப்ப அரை, இப்ப வந்து இடுப்பு பாதி இருக்குது இல்லையா, உடம்புல பாதி அரை. இப்ப சில பேர் அரைஞான் கயிறு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அரைன்னா என்ன அர்த்தம்? உடம்புல பாதி, அது அரை. அதே போல முழங்கால்னு ஒண்ணு சொல்லுவோம். ஏன் அதுக்கு பேர் முழங்கால்னா அது ஒரு முழம் இருக்கும், அதனால அது பேர் முழங்கால்னு பேர். இதெல்லாம் காரண பெயராக நம்ம பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப காலை பத்தி சொல்லும் பொழுது நம்ம அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகத்துல கால்களால் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் சிவபெருமானுடைய திருக்கோயில வலம் வராத கால்களால் பயனின் அப்படின்றாரு இல்லையா. அதனால திருத்தலங்களை வருவதற்குத்தான் கால். அதனால இதுவரைக்கும் இந்த 7 பாடல்கள் வரைக்கும் முருகப்பெருமானுக்கு ஒரு அடைமொழியா என்ன சொன்னாரு? காங்கேயன், சிவசுப்பிரமணியன் இப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் இந்த இடத்துல முருகப்பெருமான் வீட்டிற்கக்கூடிய தலங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த தலங்களை சொல்லி சொல்லி சொல்றாரு பாருங்க. இப்ப அதுதான் இந்த 8வது பாடலுடைய சிறப்பு. காலை பத்தி சொல்றதுனால கால் எதுக்கு கொடுத்தான் சாமின்னு கேட்டால், இறைவனுடைய திருக்கோயிலை வலம் வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இறைவனுடைய முருகப்பெருமான பேரை மட்டும் சொல்லாம அவனுடைய தலங்களை சொல்லி பேர சொன்னார். இந்த தலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காக்க அப்படி சொல்றாரு. இப்ப பாருங்க பாடல. ஏரகத்தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க. இப்ப பாருங்க, ஏரகத் தேவன். ஏரகம்னா திருவேரகம் என்னும் தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருக கடவுள். இப்ப திருவேரகம்னா எதுன்னு கேட்டா சுவாமி மலை. நம்ம கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு பாருங்க, அது அறுபடை வீடுல ஒரு வீடு. சுவாமி மலைக்கு தான் திருவேரகம்னு பேரு. அந்த சுவாமி மலையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் எதை காக்கணும்னு சொல்லுவாங்க? என் தாள் இரு முழங்காலும் காக்க. இரு முழங்காலும் காக்க. முழங்கால்கள் இரண்டனையும் காப்பாராக. முழங்கால் முழங்காலை காக்க அப்ப சொன்னார். அப்ப என் தாள் இரு முழங்காலும் காக்க. முழம் அளவு வளர்ந்ததால் அதுக்கு பேர் முழங்கால்னு பேர். ஏரகத்தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க. அப்புறம் சீருடை கணைக்கால் தன்னை, கணுக்கால்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கணைக்கால் தன்னை சீரலை வாய் தே காக்க. அதை எப்படி பிரிக்கணும்னு நீங்க பார்க்கணும் பாடல்ல. சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய் தே, அந்த தே என்பதை தனியா வச்சுக்கணும், காக்க அப்படி வச்சுக்கணும். இப்ப பாருங்க, சீருடை அப்படின்னா சிறப்புடையன்னு அர்த்தம். சிறப்புடைய கணைக்கால் தன்னை, அந்த இரண்டு கணைக்கால்களையும் அந்த கணை அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் கேட்டா திரண்டு உருண்ட வளமை திறம் உடையது. அதாவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல, கணைக்கால் இழுத்து போச்சு அப்படின்னுவாங்க. அப்ப அது மாரி இல்லாம அந்த கணைக்கால் தன்னை சீரலை வாய் தே காக்கன்னர். யார் காக்கணும்? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு என்ன அடைமொழி கொடுத்தா பாருங்க, ஒரு தலத்தை சொல்றார். இதுவும் அறுபடை வீடுல ஒண்ணு. சீரலை வாய் அப்படின்னா உள்ள பல பேருக்கு தெரியும், ஏன்னா வேலுண்டு வினையிலை குடும்பத்துல எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. திருச்செந்தூருக்கு பேரு தான் திருச்சீரலை வாய்னு பேரு. அது எங்க சொல்றாங்கன்னு கேட்டா அருணகிரிநாதர் சொல்லுவாரு, திருமுருகாற்றுப்படையில, நக்கீரரே திருமுருகாற்றுப்படையில அதை சொல்லியிருக்கிறார். சீரலை வாய், திருச்சீரலை வாய்
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீரலை வாய் தே காக்கனர். தேனா திருச்செந்தூரில் கோயில் கொண்டு அருளும் தேவன். தேனா அங்க தேவன் அர்த்தம். யாரு? தலைவன். அப்ப திருச்சீரலை வாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய தலைவனாகிய முருகப்பெருமான் கணைக்கால்களை காப்பாராக அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். இப்ப இதுலயும் இந்த 6 ஆதாரம் நம்ம போன பாடல்ல சொன்னோம் இல்லையா, இதுலயும் சொல்லலாம். நம்ம ஏரகத்தேவன் அந்த திரு ஏரகம் சுவாமி மலையை என்ன சொல்லுவாங்கன்னா இதயத்தானம், அது அநாகதம் அப்படின்னுவாங்க. அந்த சீரலை வாய் என்பதை சுவாதிஷ்டானம், அதுவும் வயிறு அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை காட்டுறாங்க. முருகப்பெருமானுக்கு அந்த 6 அறுபடை வீடையும் அப்படி சொல்லுவாங்க. இந்த 6 ஆதாரத்துக்கும் சொல்லுவாங்க. அது ஒரு செய்தி, கூடுதல் செய்தியா நீங்க வைத்துக் கொள்ளலாம். இரு முழங்காலும் காக்க, அப்புறம் கணைக்கால் தன்னை காக்கன்னு சொன்னார். அடுத்தது பாருங்க, நம்ம பொதுவா அந்த பரடு அப்படின்னு சொன்னா கணைக்கால் நினைச்சிட்டு இருப்போம். பரடுன்னு நீங்க போனீங்கன்னா கணைக்கால். ஆனா அங்க நுட்பமா அத கணைக்கால தனியா சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் இங்க பரடு இரண்டும்னு சொல்றாரு. அது எப்படியா நேருடைய பரடு இரண்டும், அந்த கணைக்காலுக்கு கீழே அப்படியே நேரா வருது பாருங்க. அந்த 2 பக்கமும் வரும், 2 காலையும் வரும் இல்லையா, அதுதான் அந்த நேருடை பரடு இரண்டும். நிகழ் பரங்கிரியன் காக்க, இங்க ஒரு தலத்தை சொல்றார். எந்த தலம் அப்படின்னு கேட்டா பரங்கிரி, கிரினாலே மலை, பரங்கிரினா திருப்பரங்குன்றத்தை சொல்றார். மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், அதுவும் அறுபடை வீட்டுல ஒண்ணு. அப்ப அது என்ன? நிகழ் பரங்கிரியன் காக்க. அப்ப திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையாகிய சக்தியுடன் விளங்கும் குமார கடவுள் காப்பாராக. இது மூலாதாரம் என்ற ஒரு ஆதாரத்துக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது. இந்த திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானையுடன் விளங்கக்கூடிய குமரக்கடவுள்னு சங்க இலக்கியத்துல பரிபாடல் என்ற அந்த நூல்லையும் இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனா அந்த குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் கடவுள் முருகப்பெருமான் தான். அப்ப எங்கெங்கெல்லாம் மலை இருக்குதோ அங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால அந்த நிகழ் பரங்கிரியன் காக்க, அதுல ஒரு பாடபேதம் சொல்றாங்க, திகழ் பரங்கிரியன் காக்க, 2 ஒண்ணுதான். அப்ப திருப்பரங்குன்றத்துல வீட்டிற்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த நேராக இருக்கக்கூடிய பரடு இரண்டையும், காலில் இருக்கக்கூடிய அந்த கணைக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பரடு இரண்டையும் காக்க காக்க. பரடுன்னா அந்த நீலா வரும், அதையும் சொல்லலாம். நம்ம அமரும் போது 2 பக்கம் முட்டி மேல் இருக்கு பாருங்க, அதையும் சொல்லலாம். அது பரடு அப்படின்னு சொல்லலாம். இரண்டையும் காக்க காக்க. அப்புறம் சொன்னாரு சீரி, அதுக்கு கீழே பாருங்க, சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்கன்னர். அந்த பரடுன்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா சொன்னாங்க, சுமதி அம்மா குளிச்சு போடுற இடம், அதுக்கு கீழே குதிக்கால். அந்த குதிக்கால்னு சொன்னா நமக்கு தெரியும், இன்னைக்கும் குதிக்கால் வழியா இருக்குதுங்க, நாம டாக்டர் கிட்ட போனங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சண்முக கவசம் படிச்சீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த குதிக்கால்னா அந்த கீழே அந்த பாதி தூரம் வரைக்கும் அந்த குதிக்கால் வரும் நம்ம காலில். அந்த குதிக்கால யாரு காக்கணும்னு கேட்டா திருச்சோலை மலையன் காக்கனர். திருச்சோலைன்னா அழகிய சோலைகளே, சோலைமலை குமரன் காக்கனர். யாரு சோலைமலை குமரன் கேட்டா பழமுதிர்ச்சோலை, அதுவும் அறுபடை வீட்டுல ஒண்ணு. அந்த பழமுதிர்ச்சோலையில வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் குதிக்காலை காக்க காக்கனர். தலையிலிருந்து குதிக்கால் வரைக்கும் சொல்லிட்டாரு. இன்னும் ஏதாவது இருக்குதா, மிச்சம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இன்னும் அடுத்த பாடலையும் சொல்ல போறாரு. ஆனா இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். எந்த பாடல்? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, 8வது பாடல். இந்த 8வது பாடலை பத்தி ஒரு குறிப்பு சொல்லணும். என்னன்னு கேட்டா, இந்த பாடல்ல 4 படை வீடுகளை சுவாமி சொல்லிட்டார். அதாவது சுவாமி மலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இந்த 4 படை வீடுகள் இங்க சொல்லிட்டு அடுத்த 2 படை வீடுகள் அடுத்த பாடல சொல்லுவார். இருக்கட்டும், நம்ம சொல்லும் போது சொன்னோம், இங்க முருகப்பெருமானுக்கு தலங்களை சொல்லி சொன்னாரு. நம்ம என்ன கால்களால திருக்கோயில் வலம் வர வேண்டும். அதுலயும் ஒவ்வொரு உறுப்பையும் நுணுக்கமா சொன்னார். அதாவது முழங்கால், கணைக்கால், பரடு, குதிக்கால், இப்படி எல்லாம் பிரிச்சு சொன்னார் இல்லையா. நம்ம ஏற்கனவே பாம்பன் சுவாமிகளுடைய அவருடைய வரலாற்றை நம்ம போன அமர்வுல சிந்திச்சோம். அப்படி சிந்திக்கும் பொழுது அவர் இந்த சண்முக கவசத்தை அவர் ஒரு முறை பாடினார்னு பார்த்தோம். எப்பன்னு கேட்டா, அவருக்கு கால்ல முறிவு ஏற்பட்டு, அந்த கால் அவருக்கு மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி நம்முடைய வாரியார் சுவாமிகளுக்கு ஏற்பட்டதெல்லாம் அந்த பின்னாடி வரலாற்றுல நம்ம படிப்போம். ஆனா பாம்பன் சுவாமிகளுக்கே அவருடைய அந்த வயதான காலத்துல அந்த எலும்பு தேய்மானமா இருக்கும் இல்லையா, கால் முறிவு ஏற்பட்டது. அப்படி கால் முறிவு ஏற்படும் பொழுது
அவர் வந்து மருத்துவமனையில வந்து சேர்க்கறாங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணும்போது அங்க அப்ப ஒரு ஆங்கிலேய மருத்துவர், பெண் மருத்துவர் இருந்தாங்க. பெண் மருத்துவர் இருந்துட்டு இவர் பாக்குறாங்க, அந்த எலும்பு இருக்குது, இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நரம்பு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 2 கை இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட் இப்படி இருக்கணும், அந்த ஜாயிண்ட் எப்படி போச்சா, இப்படி போயிடுச்சான். நீங்க அதை பாத்தீங்கன்னா இப்படி போயிடுச்சு, அது எட்ட போயிடுச்சு. இப்படி போனா அது ரொம்ப வலியாவும் இருக்கும். இவர் வந்து சண்முக கவசத்தை படித்து கொண்டே இருக்கிறார். அப்படி படித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த 8வது பாடலை படிக்கிறார். ஒரு காலில் தான் அந்த பிரச்சனை. 8வது பாடல படிக்கும் போது அந்த பெண்மணி, மருத்துவ பெண்மணி, அவங்க இவங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு இவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வராங்களாம். ஒரு 4 இரவு கழிச்சு வராங்களாம். இப்படி இருந்த அந்த நரம்பு இப்படி ஆயிடுச்சான். அவங்க உடனே ஒரு பேப்பர்ல எழுதினாங்களாம், மிராக்கல்ஸ் ஹேப்பனிங் ஸ்டில் இன் இந்தியா அப்படின்னு எழுதினாங்க. இன்னைக்கும் அந்த குறிப்பு அந்த மருத்துவமனையில, சென்னையில ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்ற மருத்துவமனையில இருக்கு. இது சமீபத்துல ஒரு போன வாரத்துல வேற ஒரு இடத்துல சண்முக கவசத்தை பத்தி குறிப்பு சொல்லும் பொழுது அங்க ஒரு அன்பர் இந்த செய்தியை சொன்னார். சொல்லும் போது சொல்லியே சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த குறிப்பா அந்த ஏரகத்தேவன் என்ற பாடல் பாடும் பொழுதுதான் சுவாமிக்கு அந்த கால் ஜாயிண்ட் வந்து சரியாச்சுன்னு நீங்க ஏன்னா நிறைய இடத்துல சொல்லுவீங்க, சொல்லுங்க ஐயான்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. இல்ல இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம சும்மா அந்த அதாவது என்ன சொல்றோம், இந்த செல்போன் வந்துருச்சுன்னா செல்போன்ல சும்மா அப்படியே நம்ம பாக்குறோம், இந்த யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் பாக்குறோம் இல்லையா. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு அதிசயம் தான். நேற்று இந்நேரம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு சும்மா அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கிளிப் வருது. ஒரு பிரைவேட் சேனல்ல ஒரு செய்தி போடுறாங்க. என்ன செய்தினா, அது ஒரு தலைப்பு ஒண்ணு போட்டுட்டு பாம்பன் சுவாமிகள் போட்டோ இருந்தது. அதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, அதாவது மிராக்கிள்ஸ் ஹேப்பனிங் ஸ்டில் இன் இந்தியான்னு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில என்ற செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த எழுதி வச்சிருக்கக்கூடிய குறிப்பு இன்னைக்கும் இருக்குது. அது உள்ள போய் பார்ப்பதற்கு நாங்க அனுமதி கேட்டோம், அந்த மருத்துவமனையில அனுமதி தரவில்லை என்று அந்த செய்தியை நேத்து, அது சும்மா நம்ம எத்தனையோ பாக்குறோம், அது அந்த செய்தி போகிற போக்குல வந்து போகுது. இதுவே வந்து நம்முடைய பாம்பன் சுவாமிகளுடைய அருள். ஏன்னா நேத்து தான் சரி நம்ம நாளைக்கு சொல்ல போறோமே, என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்து போகும்போது, ஏன்னா 6வது பாடல இருந்து நம்ம சொல்லணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயார்படுத்துறதுக்காக பண்ணும்பொழுது அந்த போன்ல பார்க்கும்போது இந்த செய்தி அதுவா வந்து போகுது. இந்த செய்தி இதுல இருந்து நமக்கு பாம்பன் சுவாமிகள் இன்றைக்கும் நம்முடன் இருந்து நமக்கு அந்த அருளை வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ளணும். அதனால இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இந்த பாடல் பாடும்பொழுது அவருக்கு அந்த ஒரு அதிசயம்லாம் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்குதுன்னு அந்த மருத்துவர் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு செய்தி பாருங்க, மிகப்பெரிய செய்தி இல்லையா? அதுதான் சொல்ல வந்தோம். சரி, அடுத்தது 9வது பாடலுக்கு போயிடும். இப்ப 8வது பாடலை படிக்கும்போது நமக்கு அது புரியும். அதுக்காக மறுபடியும் எதுக்காக படிக்கிறோம் கேட்டா, முதல்ல படிக்கிறோம், அதனுடைய விளக்கம் சொல்றோம், மறுபடியும் அந்த பாடலை படிக்கிறோம்னா படிக்கும் பொழுது அந்த நமக்கு படிக்கும் போதே விளக்கம் புரியணுன்றதுக்காக மறுபடியும் படிக்கிறோம். சரி, இப்ப இந்த 8வது பாடலை படிச்சுட்டு 9வது பாடலுக்கு போவோம். ஏரகத்தேவன் என் தாழ் இரு முழங்காலும் காக்க, சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க, நேருடை 2 நிகழ் பரங்கிரியின் காக்க, சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க. இப்ப 9வது பாடல். ஐயுறு மலையன் பாத தமர் 10 விரலும் காக்க, பையுறு பழனி நாதவரன் அகங்காலை காக்க, மெய்யுடல் முழுதும் ஆதி விமலசன் முகவன் காக்க, தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க. இதுல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அண்டமாய் அவனியாகின்ற பாடல்ல இருந்து ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ. இப்ப ஐல வந்திருக்காது 9வது பாடல்ல. ஐயுறு மலையன் பாதத்து அமர் 10 விரலும் காக்கன்னர். போன பாடல்ல குதிக்கால் வரைக்கும் சொல்லியிருந்தாரு. இப்ப பாருங்க, ஐயுறு மலையன் அப்படின்னு சொல்லும் போது ஐனா
அழகுன்னு ஒரு பொருள், அப்புறம் தெய்வீக தன்மை வாய்ந்தன்னு ஒரு பொருள். அப்ப ஐயுறு மலையன்னா அழகு வாய்ந்த குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமரக்கடவுள்னு ஒரு பொருள், அல்லது தெய்வீக தன்மையுடைய குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமரக்கடவுள்னு பொருள். ஐக்கு ரெண்டு பொருள் வச்சுக்கலாம், அழகுன்னு வச்சுக்கலாம், தெய்வீக தன்மை வாய்ந்தன்னு வச்சுக்கலாம். ஐனா தலைவன், அதனால தெய்வீக தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப குன்றுதோறும் ஆடும் குமரக்கடவுள், இது மலைக்கோயில் அனைத்துமே அவனுடைய விசுத்தி தானம், 6 ஆகாரத்துல விசுத்தி தானம் என்று சொல்லப்படும். அந்த அந்த மலையில் இருக்கக்கூடிய குமார கடவுள் எதை காக்கணும்னு சொல்ல பாருங்க. பாதத்து அமர் 10 விரலும் காக்க, 2 காலிலும் இருக்கக்கூடிய 10 விரல்களையும் காப்பாராக. கை விரலை நம்ம போன அமர்வுல பார்த்துட்டோம். காலில் இருக்கக்கூடிய குதிகாலுக்கு அப்புறம் காலில் இருக்கக்கூடிய விரலையும் சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம நடக்கும் போது நன்றாக ஊன்றி நடப்பதற்கு இந்த 10 விரல்களும் நமக்கு உதவக்கூடியது. எப்படி இறைவன் அமைத்திருக்கிறான் பாருங்க, எவ்வளவு ஒரு நுட்பம். அப்ப கை விரல், கால் விரல், இப்படிலாம் இறைவன் நமக்கு அமைத்து கொடுக்குறோம். இப்ப கால் விரல்களே இல்லைன்னா நம்ம நடக்கும் போது எவ்வளவு சிரமமா இருக்கும், கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். அதனால அந்த 10 விரல்களையும் காக்க. இன்னைக்கு சில இடங்கள்லாம் பார்க்கணும்னா நமக்கு ஒரு சுகர் அப்படின்னு சொன்னா காலில் ஒரு விரலை எடுக்கணும்லாம் சொல்றாங்க. இப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராமல் என்னுடைய 10 விரல்களையும் காக்க வேண்டும் முருகப்பெருமானே என்று வேண்டுகிறார். அப்ப இந்த சண்முக கவசத்தை படித்தால் நமக்கு எந்த நோயும் வியாதியும் வராது என்பது கருத்து. அதனால்தான் ஒவ்வொரு உறுப்பையும் நுணுக்கமா சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்புறம் இப்ப 10 விரல் சொன்னாரா, அடுத்தது பாருங்க. பை உரு பழனிநாத பரன் அகங்காலை காக்கன்னார். முருகப்பெருமான் தான் இந்த அகங்கால் அப்படின்னு சொன்னா உள்ளங்கால்னு அர்த்தம். அதாவது குதிக்கால்னா பாதி வரைக்கும் சொன்னோம் இல்லையா, அப்ப மீதி இருக்கக்கூடிய பகுதி அதுதான் உள்ளங்கால். அந்த உள்ளங்காலையும் காக்கணுமா முருகப்பெருமான். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க, எப்படி நமக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு பாம்பன் சுவாமிகள். அது சொன்னாரு. அது சொல்லும் போது யார் காக்கணும்னு கேட்டா பையுரு பழனி நாத பரன் அப்படின்னாரு. பை அப்படின்னா அமைதின்னு அர்த்தம், அது பொறுமையா. இப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த சமணர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அடியாருடைய மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க. எப்படி சொன்னாரு, பையவே சென்று பாண்டியருக்காகவே, பொறுமையா போடுன்னு அர்த்தம். அப்ப பை அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். இங்க பை உரு பழனினா யோகத்துல இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அங்க, அதனால பை உரு பழனின்னு. அமைதினா நீங்க எது புரிஞ்சுக்கணும்னு கேட்டா யோக நிலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதனால பை உரு பழனி நாதபரன்னர். அப்ப இன்னும் பையூரு பழனி என்பதற்கு இன்னும் எப்படி சொல்லுவாங்க கேட்டா, அமைதின்னு சொன்னோம் இல்லையா, சாந்த வடிவான கனிந்த அருளையுடைய முருகப்பெருமான் அவர் நாதபரன்னர். நாதபரன்னா நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் சொல்லப்படும். அதுல மேலாக இருக்கக்கூடிய தத்துவம் நாத தத்துவம். அந்த நாத தத்துவத்தையும் கடந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர், அதுதான் பையூரு பழனி நாதபரன். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அகங்காலை காக்க அப்படின்னார், உள்ளங்கால்களை காப்பாராக அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் மெய் உடல் முழுதும், இப்ப தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்பு சொல்றாரு, இன்னும் எங்கேயாவது விட்டு போயிட்டா, அதனால இந்த உடல் முழுவதும் காக்க அப்படின்றார். இன்னும் எங்கேயாவது விட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுக்காக சொல்றாரு மெய் உடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க அப்படின்னாரு. அதுல பொதுவா இந்த உடம்பு மெய்யா பொய்யா, சினிமா பாட்டு கூட இருக்கும்ல, மெய்யென்று மேனியை யார் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலா காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொன்னாங்க. காயம்னா இந்த உடம்பு, காயமே இது பொய்யடான்னாங்க. இப்ப ஏன் அது மெய் உடல்னு சொன்னாங்க? நம்ம மெய் உடல்னு சொல்லும் போது நம்ம என்ன காரணங்கள்லாம் பொதுவா பார்ப்போம்னு கேட்டா, இது உடல் பொய் தான், இந்த பொய்யான உடலுக்குள்ள மெய்யான இறைவன் இருக்கிறான், அதனால இது மெய்ன்னு சொன்னாங்க ஒண்ணு சொல்லுவோம். அப்புறம் இந்த பொய்யான இந்த உடலை கொண்டுதான் மெய்யான இறைவனை நாம் அடைய வேண்டும், அதனால இதுக்கு பேர் மெய்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உண்மையிலேயே சொல்லணும்னு கேட்டா, இந்த பொய்யான உடல்ல இருக்கக்கூடிய கருவிகரணங்கள்லாம் அது சீவகரணங்கள். நாம எப்ப முருகப்பெருமான வழிபடுகிறோமோ அப்ப எல்லாம் அது சிவகரணங்களாக மாறும். அப்ப இது பொய் உடல் மெய் உடலா இருக்கும். அதனால அதை என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, தெய்வ வழிபாட்டில் இருந்தால் இந்த உடலுக்கு மெய் என்ற அடைமொழி கொடுக்கப்படும். அப்ப மெய்ப்பொருளாகிய சிவவேட பொலிவு எங்கெல்லாம் இருக்குதோ, திருநீரு, உருத்திராக்கம், அதான் கண்டிகைன்னு சொல்லு உருத்திராக்கம், அந்த 5 எழுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அது மெய்யுடல். அதுதான் சொல்ற, மெய்யுடல் முழுவதையும் யார் காக்கணும்னு கேட்டா முருகப்பெருமான். அதுக்கு அடைமொழி கொடுத்தாரு ஆதி விமல சண்முகவனார்னாரு.
சண்முகவன் காக்க, சண்முகனா ஆறுமுக பெருமான் காப்பாராக, அதுக்கு அடைமொழி கொடுத்தாரு. ஆதி விமலன்னு சொன்னார். பொதுவா மலங்கள் இல்லாதவன் தான், அதனால ஆதி விமலன். சிவபெருமானுக்கு என் குணங்கள் சொல்லப்படும். அதுல ஒரு குணம் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவன் அர்த்தம். அததான் இங்க முருகப்பெருமானுக்கு சொல்றாரு பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேற வேற பார்க்கல. அது முழுமுதற் பரவல். ஏன்னா நாத தத்துவத்தை கடந்து இருக்கிறான்னு முருகப்பெருமான சொல்ற. அதனால இப்ப இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய முழுமுதற் கடவுளாகிய ஆறுமுக பெருமான் மெய்யுடல் முழுவதும் காப்பாராக. இதுல என்ன தெரியுது? அவர் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவர்னு கேட்டா நாம மலசம் விளங்குகிறோம்னு அர்த்தம். இது என்ன சொல்லுவாங்க? அருத்தாபர்த்தி நியாயம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சித்தியாரெல்லாம் வேற படிக்கிறீங்க. பகலுன்னான் பருத்திருப்பான், பகல்ல சாப்பிடவே மாட்டாங்க, ஆனா ரொம்ப குண்டா தடியா இருப்பான்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நைட்ல நல்லா ஒரு கட்டு கட்டுறான்னு அர்த்தம். அது அருத்தாபத்தியால் பெறப்பெற்றான்னு அர்த்தம். ஒரு பாதி மட்டும் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு பாதி சொல்லாம இருப்பாங்க. அதனால இங்க ஆதி விமலன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் முருகப்பெருமான் கடவுள்னு சொன்னா, அப்ப நாம இயல்பாகவே மல சம்பந்தம் உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது குறிப்பு. அப்புறம் கடைசியா சொன்னாரு, தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்கன்னர். இப்ப இது வரைக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்லி உடல் முழுவதும் சொல்லி நம்முடைய தூள உடலை சொன்னார். தூள உடலுக்கு உள்ள சூக்கும உடல்னு ஒரு உடல் இருக்குது. இந்த சூக்கும உடலுக்கு ஒரு சிம்பலாகத்தான் இங்க என்ன சொன்னாரு? தெய்வ நாயக விசாகன் தினமும் நாள்தோறும் என் நெஞ்சை காக்கன்னர், மனசை காக்கணும்னாரு. அப்ப மனம் சொன்னதுனால உள்ள இருக்கக்கூடிய சூக்கும சரீரத்தையும் காக்க வேண்டும் சொன்னார். இப்ப இதுவரைக்கும் 9 பாடல்கள்ல மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க என்பது வரைக்கும் தூள உடல் முழுவதையும் காக்க வேண்டும்னு வேண்டினார். அதுக்கப்புறம் தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்கன்னா, நெஞ்சுனா மனம்னு வச்சுப்போம், அது சூக்கும உடலை காக்க வேண்டும் என்ற குறிப்பை பாம்பன் சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதுல தெய்வ நாயக விசாகன்னு சொன்னார். அப்படின்னு அர்த்தம் கேட்டா எல்லா தேவர்களுக்கும் தலைவன் தான் தெய்வ நாயகன். விசாகன்னா விசாக நட்சத்திரத்தில் உற்பவித்த ஆறுமுக பெருமான். விசாக நட்சத்திரத்துல இப்ப வைகாசி விசாகம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? விசாக நட்சத்திரத்தில் உற்பவித்த முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. இன்னும் அதுக்கு ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. விசாகம்னு சொன்னா முரம்னு ஒரு பொருள் இருக்குது. நீங்க முரம் என்ன பண்ணும்? நீங்க ஜல்லடைக்கும் முரத்துக்கும் வித்தியாசத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. முறை நீங்க புடைச்சிங்கன்னா தேவையில்லாததை வெளியே தள்ளும், தேவையானதை வைத்துக் கொள்ளும். ஜல்லடை என்ன பண்ணும்? அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணும். அப்ப முருகப்பெருமான் யார் முருகப்பெருமானை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு தேவையில்லாதவரை எல்லாம் நீங்கி போகும் என்பது ஒரு குறிப்பு. அதனால தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க, என்னுடைய உள்ளத்தை காப்பாராக, அதுதான் சூக்குமூடலாக சொன்னார்னு சொன்னோம். இதுல இந்த பழனியும் குன்றுதோறாடல், ஐயூறு மலைன்னு சொன்னார் இல்லையா? அது குன்றுதோறும் ஆடக்கூடிய அந்த மலை, அது குன்றுதோறாடல்னு சொன்னா இப்ப போன பாடல்ல 4 படை வீரர்களை சொன்னோம். இந்த பாடல்ல மீதம் இருக்கக்கூடிய 2 படை வீரர்களை சொல்றாரு. ஒண்ணு பழனி, இன்னொன்னு எது விட்டு போச்சு? யாராவது சொல்ல முடியுமா? தணிகை மலை. தணிகை மலை. அந்த தணிகை தான் குன்றுதோறாடல். திருத்தணிகையே குன்றுதோறாடல்னு திருமுருகாற்றுப்படையிலையும் சொல்றாங்க. திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் அங்கேயும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். நம்ம மணி 8:05 ஆயிடுச்சு. இந்த உடலை மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்யலாமா, இல்ல இன்னொரு பாடல் பார்க்கலாமா? இன்னொரு பாடல் பார்க்கலாங்க ஐயா. சரி சரி, ஓகே. ஏன்னா சில பேரு என்ன நீங்க சமைக்கணும் போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். என்னங்கம்மா? 10 பாடல். 10 பாடல். ஓகே. இந்த 9வது பாடல் பாடி 10வது பாடலுக்கு போவோம். ஐயுறு மலையின் பாத தமர் 10 விரலும் காக்க பையுறு பழனி நாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமலசன் முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க. இப்ப 10வது பாடல். ஒளியெழ உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பலிகுள் ராக்கதப்பேய் பலகணத்தெவை ஆனாலும் கிளிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க. இது வரைக்கும் உடலை சொன்னாரு.
நம்ம ஏற்கனவே போன அமர்வுல சொன்னோம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம் இவற்றால் வரக்கூடிய வினைகளை நம்ம காக்கும் இந்த சண்முக கவசம்னு சொன்னோம். இப்ப இந்த ஆதி ஆன்மீகம் சொல்லக்கூடிய மற்ற உயிரினங்களை சொல்லி அதனால் வரக்கூடிய இடர்களில் இருந்து முருகப்பெருமான் என்னை காப்பாராக என்பதை சொல்ல தொடங்க போகிறார். இதுல ஓ போன பாடல் 9 ஐ வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஓ 10வது பாடல். அதுல முதல்ல சொல்ற பாருங்க, ஒளி எழ உரத்த சத்தத்தோடு வரும். அது என்னன்னு கேட்டா, இந்த மக்கள் எல்லாம் பயந்து ஆரவாரத்துடன் நிலைகுலையும் மண்ணும் பெருங்கூச்சலுடன் வருகின்ற இது பூதம், பிரேதம், பலிகுள் ராட்சத பேய், பல கணம், இதெல்லாம் சொல்றாரு. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டா, ஒளி எழ அப்படின்னு சொன்னா எதிரொலி எழும்படி. இப்ப நம்ம சினிமாவெல்லாம் பாக்குறோம்ல, இந்த பேய் வருதுன்னா என்ன பண்ணும், அந்த எக்கோ அடிக்குதுன்னு இல்லையா, அது போல நம்ம பயமுறுத்துமா அது அந்த ஒளி எழ. அதனாலதான் இரவு நேரத்துல இந்த பாடலை நம்ம அடுத்த அமரோட பார்க்கலாமான்னு கேட்டேன். ஆனா 10வது பாடல் பார்க்கணும்னு சொன்னதுனால இதை நம்ம சொல்லிடுவோம். ஒளி எழ உரத்த சத்தத்தோடு வரும், பெரும் கூச்சலோடு வருமா. எதுன்னு பாருங்க, பூதம், பிரேதம். பிரேதம்னா நம்ம பொதுவா நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா, அது பிரேதம்னா என்னன்னு இப்ப பார்ப்போம் பாருங்க. பொதுவா அந்த டெட் பாடி நம்ம பிரேதம்னு நம்ம சினிமாவெல்லாம் பார்த்திருப்போம். யாரு பிரேதம்னு பார்ப்போம் பாருங்க. அப்புறம் பலிகுள் ராட்சத பேய், அதுதான் ராக்கத பேய்ன்றார். இப்படி பல கணத்து கொடிய தேவகணங்களுள் எவையானாலும் எதுவா இருந்தாலும் கிளிகொல, கிளினா அச்சம் பயம்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன பயப்படுத்துது இல்லையா, என்ன பயப்படுத்தாதபடி வேல் காக்க வேண்டும்னு சொல்றாரு. இதுல பூதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல சின்னதா சவுண்ட் ஆரம்பிக்குமா, சிற்றொளி, கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் அப்படி வர 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 அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுமா. இன்க்ரீஸ் ஆகி அது ரொம்ப பயங்கர சத்தமா வருமா. பயங்கர சத்தமா ஒரு அந்த நிலமே வெடிக்கிற அளவுக்கு, மண்ணு வெடிக்கிற அளவுக்கு ஒரு சத்தம் வருமா. அதுதான் பூதத்தினுடைய. அதனாலதான் ஒளி எழ உரத்த சத்தத்தோடு வரும் பூதம், ஒளி எழ உரத்த சத்தத்தோடு வரும் பிரேதம், எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். அப்ப இந்த சிற்றொலி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சவுண்டு நீங்க சினிமாவில் கூட பார்க்கலாம். அது பேய்க்கு காட்டுவாங்க, ஆனா இங்க பூதத்துக்கு அதை அப்படி வச்சுக்கணும். சின்ன சத்தத்தை காட்டும், அப்புறம் சத்தம் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப பயங்கர சத்தத்தோடு அப்படியே கிழிக்கிற மாதிரி போகுமா. இது எல்லாருக்கும் ஒரு நேரத்துல காட்டாது, ஒரு பர்சனுக்கு தான் காட்டும். அது ஒரு நபருக்கு தான் அது உணர முடியும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, உடல் மனம் 2 தான் காரணம். உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை காக்கன்னு முதல்ல சொல்லிட்டார். மனசாலதான் இதெல்லாம் நமக்கு வருது. அதனால மனநோயே நம்ம அப்ப உடலில் வருவது நோய், மனதால் வருவது பேய், இப்படி வச்சுக்கணும். இப்ப பேய் வருது அப்படின்னா மனதால் வருவது பேய், அப்படி வச்சுக்கணும். அதனால அந்த பூதம்னா அப்படி வருமா. அதுக்கப்புறம் பிரேதம் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த பிரேதம்னா என்னன்னு கேட்டா, வரும்போதே பேர் அதிர்ச்சியுடன் வரும் பிரேதம். இதுல பூதம் அப்படின்னு சொல்லும் போது 18 வகையான பூதம் இருக்குதான். அந்த பேரை மட்டும் கொஞ்சம் வேகமா படிச்சிடுறேன், கேட்டுங்க, காதுல வாங்கிக்கங்க. தேவ, அசுரர், காந்தர்வம், யட்சம், சர்ப்பம், ராட்சதம், கூஷ்மாண்டம், காமம், கிரணம், வேதாளம், பிரம்மராட்சதம், யதாகாரிவும், அர்த்தபிதா, பைசாசம், ருகும், விருத்தம், சித்தம், முனி, இப்படி 18 வகையில அந்த பூதங்கள் இருக்குதான். அப்படி நமக்கு பயமுறுத்தலாம். அப்புறம் அந்த பிரேதம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, அதாவது இறந்து போனவர்கள் எல்லாருடைய உடலும் பிரேதம் இல்லை. எப்படி இறந்து போனவர்களை பிரேதம் அந்த கேட்டகரிஸ்குள்ள வைக்கிறாங்கன்னு பாருங்க. தர்மத்தை மறுத்து இறந்தவர்கள் பிரேதத்துல வருவாங்க. அற வழியில நிக்காதவங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் பிரேதம். அப்புறம் குளத்தை தூர்த்து, யார் குளத்தை மூடுறாங்களோ, நீர்நிலைகளை நம்ம உருவாக்கணும். ஏன்னா திருக்குறள்ல 2வது அதிகாரமே வான் சிறப்பு தான் வச்சார் திருவள்ளுவர். அப்ப குளத்தை யாரு மூடுறாங்களோ அவங்களும் அந்த பிரேதம் என்ற அந்த கேட்டகரிக்குள்ள போயிட்டு அலைவாங்க. அப்புறம் நீரில் வீழ்ந்து யார் இறக்கிறார்களோ, சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது. அப்புறம் இடி விழுந்து யார் இறக்கிறார்களோ அவர்களை பிரேதம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெருப்பால், இந்த பஞ்சபூதங்கள்ல பாருங்க, நீரில் விழுந்து, நெருப்பால் இடி விழுந்து, நெருப்பாலும் மாடு முட்டியும், யாரு மாடு முட்டி சாகிறார்களோ அவங்களும் அந்த பிரேதம் தான். முக்கியமானது ஒண்ணு, யாரு விஷத்தை சாப்பிட்டு இறக்குறாங்களோ அவங்களும் இந்த நிலைக்கு போவாங்க. அதனால சூசைட் பண்றவங்க எல்லாம்
நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த விஷம்லாம் சாப்பிடாதீங்க, நெருப்புல போய் விழாதீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படிலாம் இல்லாம என்னை காக்கணும்னு சொல்லி சண்முக கவசத்துல எப்படி சொல்றாரு பாருங்க பாம்பன் சுவாமிகள். அப்ப அந்த விஷம் பருகியும் முக்கியமானது நமக்கு முன்னோர்களுக்கு அந்த வழிபாடு செய்யணும். யார் பிதுர் தர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறார்களோ, அப்படி செய்யாமல் இருந்தவர்கள் எல்லாம் இந்த கேட்டகரைஸ்ல வருவாங்க. அப்ப தர்மத்தை மறுத்து குலத்தை தூர்த்து நீரில் வீழ்ந்து இடி வீழ்ந்து நெருப்பாலும் மாடு முட்டியும் விஷம் பருகியும் பிதுர் தர்ப்பணம் செய்யாதும் இறந்தவர்கள், இப்படியெல்லாம் யாரு இறந்தாங்களோ அவர்கள் அடைவதுதான் இந்த தன்மை, இந்த பிரேதம். அப்படி யாரெல்லாம் அலைவாங்களோ அவங்க எப்படி வருவாங்களாம், ரொம்ப சத்தத்தோட வருவாங்களாம். அப்புறம் பேய் அப்படின்னு சொன்னார், ராட்சத பேய்ன்னு சொன்னார் இல்லையா. அந்த ராட்சத பேய் எப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று உருவாக தான் வருமா. இப்ப நம்ம சினிமாவில் காட்டும் போது எப்படி வருவாங்க, ஒரு கரிய ஒரு காத்துவா அப்படியே வரும். அப்படி காற்று உருவாக அந்த பேய் வருமா. அது ரொம்ப நம்ம அச்சப்படுத்தும். அதெல்லாம் சொன்னாரு. பூதம் பிரேதம் பழிகுள் ராட்சத பேய் பல கொடிய தேவகணங்கள்ல எதுவா இருந்தாலும் எவையானாலும் எதிர்த்து தொடர வந்தாலும் என்னை அச்சம்படுவது கிளி கொலை என்னை வேல் காக்க. என்னை கண்டு என்ன தெரியுமா, அந்த யாரு இந்த பூதம் பிரேதம் ராட்சத பேய்கள் பலகணம் எதுவா இருந்தாலும் என்ன தேடி வந்தாலும் என்ன பார்த்துட்டு அதெல்லாம் பயந்துட்டு போகணுமா. அப்படி பயந்து போவதாக என்னுடைய வேல் காக்க அப்படின்னாரு. கிளிகோல என்னை வேல் காக்கன்னு கேட்டா, எவை எதிர்த்து தொடர வந்தாலும் என்னை கண்டு அஞ்சும்படி வேல்படை அடியேனை காப்பதாக. என்னை பார்த்துட்டு அதெல்லாம் பயந்துன்னு ஓடணுமா. அப்படி என்னை வேல்படை காக்க வேண்டும் என்று இங்க பாம்பன் சுவாமிகள் சொல்றாருன்னா, அப்ப முருகப்பெருமானுடைய அந்த வேலுக்கு அவ்வளவு தன்மை இருக்கு. அப்ப வேலை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது பூதமா இருந்தாலும் சரி, பிரேதமா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, பல கணத்துல எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுமா. அந்த தன்மையில இருக்கணும். அப்புறம் கெடுபரர் செய்யும் சூன்யம். கெடுபரர்னா பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய கொடியவர்கள், ரொம்ப கொடியவர்கள். அது அடுத்தவங்களுக்கு அதாவது தர்மம் அப்படின்றதே தெரியாம அடுத்தவங்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய ரொம்ப கொடியவர்கள், ஈனப்பிறவின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஈனர்கள் செய்யக்கூடிய சூன்யம். சூனியம் வைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது சூனியம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அநியாய சார்பால் தக்கார்க்கு துன்பம் விளைவிக்கும்படி துஷ்ட தேவதைகளால் ஏவுவது. அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குதான். அதுதான் கெடுபரர் செய்யும் சூன்யங்களும் வலியுள மந்திர தந்திரம்னர். அப்ப வலிமை பொருந்திய அந்த மந்திரங்களும் தந்திரங்களும், இப்ப மந்திர தந்திர வித்தைகளும் வஞ்சனை செயல்களும். இப்ப அது மந்திர தந்திரம்னா என்ன அர்த்தம் கேட்டா, பொதுவா அந்த மந்திர தந்திரத்தை சொல்லும் போது சொல்லுவாங்க, மந்திரம் கால் பகுதி தானா, தந்திரம் மீதி மதி முக்கால் பகுதின்னு. அது என்ன சொல்லுவாங்க, மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்னுவாங்க. அப்படின்னு அர்த்தம், மந்திரம் கால் வாசிதான், அதை எப்படி செய்யணும், இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த சூழ்ச்சி செய்யறாங்க இல்லையா, அததான் சொல்றாங்க இந்த தந்திரம். அதான் வஞ்சனை செயல்கள், மந்திர தந்திர வித்தைகளும் வஞ்சனை செயல்களும். இப்படியெல்லாம் எது கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திரம் தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்கனர். என்னை வருத்தாத வண்ணம் கூர்மை பொருந்திய ஞான சக்தி ஆகிய வேல்படை காப்பதாகனர். இப்ப இதனாலும் அப்ப சூனியம் வைக்கிறாங்க, மந்திரம் வைக்கிறாங்க, தந்திரம் வைக்கிறாங்க, எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்களோ, எனக்கு ஒரு மாதிரி நேரம் சரியில்லைங்க, அப்படி இருக்குதுங்க இப்படி இருக்குதுங்கன்னு சொல்றோம் இல்லையா. அதனாலதான் நம்ம இந்த சூதிடர்கள்லயும் நாடி பல இடங்கள்ல போகிறோம், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சண்முக கவசத்தை படிங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம். அதுதான் குறிப்பு. அதனால கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடா, இவையெல்லாம் என்னை வருத்தாத வண்ணம் கூர்மை பொருந்திய ஞான சக்தி ஆகிய வேல்படை எம்மை காப்பதாக அப்படின்னு சொல்றார். பொதுவா அந்த மந்திரம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மந்திரம் என்பது பொதுவாக மந்திரம்னா என்ன, யார் அதை மனப்பாடம் செய்யறாங்களோ அவர்களை காப்பது. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியமான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, இது அந்த மனப்பாடம் செஞ்சா அந்த மந்திரம் சர்வ சக்திகளை தரும், சர்வ சித்திகளையும் தரும். மாறா அதை நம்ம ஜபம் செஞ்சு அப்படி உச்சரிச்சோம்னா அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் கொடுத்துரும். அப்ப நம்முடைய ஆயுளை குறைக்கும், கூடவே மரணத்தை கூட கொடுத்துரும். அப்ப அந்த மந்திரத்தெல்லாம் உச்சரிப்பு என்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த உச்சரிப்பு என்பது ரொம்ப முக்கியம். அதை மாற்றி உச்சரித்தோம்னா நமக்கு ஆயுள் குறைவு, மரணம் நம்மை நெருங்கும்
என்று நமக்கு நூல்கள் சொல்கின்றன. அதனால அந்த வகையில போனாலும் அது சரியான மொழியில செய்யணும், அவங்க அநியாய வழிக்கு போனாலும். அதனால இதெல்லாம் நம்ம அங்கெல்லாம் வேணாம், சண்முக கவசத்தை படிங்க, முருகப்பெருமானுடைய வேல்படை நம்மை காக்கும், திருநீர் வைத்துக் கொண்டு வேல்படை நம்மை காக்கும் என்ற உறுதியோடு நாம் பயணிப்போம் என்று சொல்லி இந்த 10வது பாடலோட நாம் நிறைவு செய்வோம். ஒரு முறை 10வது பாடலை படிப்போம். ஒளியழ உரத்த சத்தத்தொடு வரு பூத பிரேதம் பலிகுள் ராக்கத பேய் பலகண தேவை ஆனாலும் கிளிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வழியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க. 10 பாடல்கள் வரை சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த அமர்வுல முருகப்பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் கூட்டி வைக்க தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் சிந்திக்க தொடங்குவோம் என்று சொல்லி இந்த அளவுல இன்றைய நம்முடைய அமர்வை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மிக அருமையான ஒரு 4 பாடலுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 6வது பாடல்ல 5 பாடல். ஆமாங்க, முதல்ல போன வாரம் 5 பாடல், இந்த வாரம் 5 பாடல். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. 6வது பாடல் நாங்கெல்லாம் மேலோட்டமா தான் படிச்சுட்டு போயிருக்கோம். என்ன காக்க 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 வருது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் காக்கணும் பெருமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒவ்வொரு பாடலையும் எப்படின்னா நம்மளுக்கு காக்குறாருன்னு பாம்பன் சுவாமிகளுடைய அந்த கருத்தெல்லாம் எடுத்து, பெருமான் நமக்கு உடலை தான் கொடுக்குற, உயிரை கொடுக்கல, உடல் தான் கொடுக்கிறாரு. அந்த உடலை கொடுத்து நம்ம எப்படி பெருமானை நம்ம அடையணும்ன்ற அந்த கருத்தை எப்படிலாம் உடலை கொடுத்தா மட்டும் அந்த கருணையை கொண்டு கரண பூன போகத்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி எல்லாம் காக்குறாரு அப்படின்றத அந்த அழகா எடுத்து சொன்னீங்க. பொதுவா நமக்கு என்னன்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்க கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அழகா சொன்னீங்க, உடல் முதல்ல, மனம், அதுக்கப்புறம் ஆன்மா, இதெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணுது. நம்ம சுத்திகரிப்பு பண்ணி என்ன பயன் கிடைக்குது இதனாலன்னு பாத்தீங்கன்னா ஞானம், அமைதி, மோட்சம் தான். இதுதான் அந்த பாடல் ஒவ்வொரு அருளாளர்கள் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்ன படிச்சா இன்ன பலன் உண்டு அப்படின்னா ஒவ்வொரு ஞான நூல்களும் நமக்கு இதான் உபதேசம் பண்றது. அருளாளர்களா ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் படிச்சா இன்ன பலன் இருக்கு, இதெல்லாம் காக்கக்கூடியது அப்படின்னு எல்லா ஆசிரியர் பெருமக்கள்லாம் நம்மளுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு 6, 7, 8, 9, 10 என்ன அழகா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஊன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஊன்னா நம்ம என்ன அடியே நான் நினைச்சதுதான், ஊன்னா ஒரு புண்ணு சொல்லும்ல, ஊனு வந்துருச்சு, எனக்கு ஊன் வந்துருச்சு, வாயில புண்ணு வந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அழகா சொன்னார், ஊன்னா உணவு, அது செரிப்பது அதான் ஊன் நிறைய வயிறு அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்றத அழகா எடுத்து சொன்னாரு. மஞ்சைன்னா மயில் வாகனனுடைய முருகன் நம்ம காப்பான் அப்படின்ற மாதிரி அந்த மஞ்சை ஊர்தியோன்னு காக்க அப்படின்னு அடுத்த வார்த்தைக்கு வம்பு தோல் நிவர் ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த வம்பரா அந்த விளக்கமா அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த இவ மனம் கமிழும் அந்த 12 தோழி எழுச்சி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான்ற அந்த பாடல அழகா எடுத்து கொடுத்தீங்க. சுரேசன்னா ஈசன், தேவர்களுக்கு தலைவன் அப்படின்ற அந்த பாடல் ஒவ்வொன்றதுக்கும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உந்தி சுழின்னா அந்த 6 ஆதாரத்தை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஒவ்வொரு ஆதாரத்துல என்னென்ன இருக்கு, முதல்ல திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மூலாதாரன்றங்க, திருவாவூர்குடி மணிப்பூரகம், திருவேரகம் சுவாமி மலை அநாதகம், திருத்தணி குன்றுதோழால் விசுத்தி அப்படின்னு அந்த பழமுதை சொல்ல அங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்தையும் இந்த 6 ஆதாரத்தையும் எடுத்து கொடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. ஒவ்வொரு பாடலையும் சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது உஞ்சி 6 அந்த மணிப்பூரகம் காக்க ஒவ்வொரு உடம்புல இருக்கிற அந்த தோல் நிமிர் சுரேசன் சுழியினை காக்க உந்தியில இருக்கிற அந்த பகுதியை காக்குறது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக குய்ய நாணினி அப்படின்னா அந்த கருவா இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம காக்க வேண்டும் பெருமானே அப்படின்றத மாதிரி அழகா எடுத்து சொன்னீங்க. அங்கி நந்தனா சிவந்த ஞானக்கினியா இருக்கக்கூடிய பெருமான் அப்படி அவர் நம்மளை காக்குறாரு. யாரு ஞானக்குன்னா முருகப்பெருமான் தான் அக்னியில தோன்றினவர் இல்லையா, அந்த மாதிரி அந்த விளக்கம் எடுத்து கொடுத்து சிறப்பா சொன்னீங்க. அடுத்த கௌரி நந்தனனுக்கு இந்த அக்னி நந்தனுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கௌரி நந்தனா பார்வதி மகன் முருகப்பெருமான் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. பூஜா அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் காக்கக்கூடியது, உடம்புல இருக்கிற
ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற நரம்பெல்லாம் காக்கக்கூடியதாக அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்பும், தலையில இருக்கிற கேதாதி பாசம் சொல்ற முடியா, பாதாதி கேசன்னா கேதாதி பாசம் தலையிலிருந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு இடமும் காக்க ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் இடைவிடாமல் காக்கிற 7வது பாடல்ல நாங்க இடுப்பை காக்க இடைவிடாம நம்மளை காத்துக்கிட்டே இருக்கிறாரு, அது வேறுக்கக்கூடிய அந்த இறைவனார் வந்து நம்மளுக்கு காக்குறாரு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கா ஆம்னா அழகு, சகனமும் அமரக்கூடிய 2 முகம் காக்க அப்படின்னா அந்த நம்ம தொடை பகுதிக்கு மேல இருக்கிற பகுதிய அழகா பொருள் புரியுற மாதிரி நீங்க ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கயா. அப்புறம் நமக்கு என்னென்ன அருன்னா அரித்தல் செய்யக்கூடியதுன்னு சொன்னீங்க இல்லையா. நமக்கு என்ன ஆணவ மலம் தான் இருக்கு, மலத்தையும் அறுக்கக்கூடியதா அழிக்கக்கூடியதா மலம். அந்த விளக்கம் நம்ம சித்தாந்த கருத்தை எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. விஞ்சிடு பொருள்னா பரம்பொருள், மெய்ப்பொருள், கங்கையின் மகன் அவர் வந்து காங்கேயன்றதுக்கு விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. விலரடி தொடை காக்க பின்பக்க தொடைய காக்கன்றது ஒவ்வொரு வரிக்கும் எங்களுக்கு அழகான ஒரு விளக்கம் கிடைச்சதுங்க. முன்பக்க தொடை தீவிரம்னா விரைத்து போகும், தெரியல அதுக்கு விளக்கம் எங்களுக்கு தெரியாம இருந்தது, என்னமோ தீவிரம் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அழகா சொன்னீங்க, விரைத்து போகும் முன் தொடையே காக்க. நமக்கெல்லாம் ஒரு காலத்துல வயசாயிட்டா நரம்பெல்லாம் இழுத்து வராது போயிடும், விரைத்து போயிடும், இந்த மாதிரி பல வகையா இருக்கு. அதெல்லாம் கூட நம்மளை காக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். அப்படி நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முருகப்பெருமான் நினைந்து நினைந்து உருகி வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் அருள் புரிவாரு அப்படின்ற இந்த ஒரு விளக்கம் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பா அந்த ஒவ்வொரு பாடல் முடியும் சொன்னீங்க. அப்புறம் 8வது பாடல்ல முழங்கால்னா ஒரு முழம் இருக்கும், அது திருவேரகத்து சுவாமி மலைய எந்தால் முழங்கால் காக்க அப்படின்னு அந்த திருவேரகத்தினுடைய பெருமானுடைய சிறப்பை சொன்னீங்க. சீருடினா சிறப்புடைய 2 கணைக்கால்களை காக்கிறதுன்றது விளக்கம், ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம். அடுத்ததாக தன்னை சீரழிவான திருச்செந்தன் முருகன் பெருமான் வந்து நம்மளை காப்பாரு அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 9வது பாடல்ல தலைவன்னா தலைவன் வியந்த குன்றுதோறும் உடைய பெருமான், தெய்வீக தலைவனுடைய பெருமானை வந்து காக்கக்கூடியவரு. விசுத்தி தானம், அந்த பையன் வேணா அமைதி, நமக்கு வந்து அமைதியை கொடுக்கக்கூடிய பெருமான் அப்படின்றத இந்த மெய் உடல் நமக்கு எப்படி கொடுப்பாருன்னா, பொய்யெல்லாம் நம்ம போக்கணும், பொய்யெல்லாம் போக்கணும் மெய் உடல் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா ருத்ராக்கு அணியணும், திருநீர் அணியணும், பெருமானை நினைச்சு வழிபாடு செய்யணும், அப்பதான் மெய் உடல் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு விளக்கம் ரொம்ப அழகா இருந்தது. விமலன் இயல்பாகவே பாசகம் நீக்கக்கூடிய பெருமான் தான், முழுமுதற் குடல் தான், அவனுக்கு நம்ம மெய்யா இருக்கிற பொருள் நமக்கு உணர்த்துவாரு அப்படின்ற அந்த பாடல் மூலியமா விளக்கம் எடுத்து நாங்க அறிஞ்சுக்கிட்டோங்கய்யா. அதாவது மெய்யன்னா என்னன்னா, நம்ம வந்து சூக்கும உடல் பத்தி தான், ஸ்தூல உடம்பு பத்தி தான் சொல்லுவோம். அப்புறம் சூக்கும உடல்ல ஒன்று உள்ளது, அதுதான் மனம். அந்த சூக்கும சரீரத்தை நம்ம காக்குறாருன்றத அந்த விளக்கம் ரொம்ப சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டியா. தினமும் என் நெஞ்ச காத்துக்கிட்டே இருக்கிறார் பெருமான், அதான் தெய்வ நாயகன் அப்படின்ற கருத்து. அடுத்ததா விசாகம், விசாகத்துக்கு நீங்க ஒரு புதுமையான ஒரு விளக்கம் கிடைச்சது, முறம் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னீங்க. முருகன் வழிபாடு செய்கிறார்கள் அந்த அடியார்களுக்கெல்லாம் அந்த தேவை இல்லாத அந்த அதாவது ஆசை பற்று அந்த மாதிரி எல்லா வகையும் நீக்கி நமக்கு வந்து அந்த அருள் நிலையை கொடுக்கக்கூடிய பெருமான்றது அந்த விளக்கம் ரொம்ப சிறப்புங்கய்யா. அடுத்த 10வது பாடல்ல ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த பேய் பூதங்கள் 18 வகையான பேய்களையும் சொல்லி அதெல்லாம் எப்படி பெருங்கூச்சலோடு வருகின்றது. அதுக்கப்புறம் பில்லி சூனியெல்லாம் நமக்கு என்னென்ன மற்றவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பில்லி சூனியை வச்சுட்டாங்க அப்படிலாம் கேட்போம். அந்த மாதிரி எல்லாம் வராது, பெருமா நம்ம வணங்கினோம்னா இந்த நோயெல்லாம் நம்மளுக்கு அண்டாது, இந்த பில்லி சூனியெல்லாம் கிடைக்காது, அண்டாது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த நீர் நெருப்பு மாடு முட்டி விஷத்தை பிதுர்கள் செய்யாதவளை இறந்தவங்க எல்லாம் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பூதம் பிசாசு அந்த விளக்கம்லாம் எடுத்து அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த மந்திரம் தந்திரம்லாம் நமக்கு எந்த வித்தியும் நம்மள அண்டாது, இதெல்லாம் முருகப்பெருமான வணங்கலாம், அவர் காப்பாரு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கருத்தை எடுத்து இவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 1 மணி நேரம் எங்களுக்கு எல்லாம் போனதே தெரியல, அவ்வளவு சிறப்பான ஒரு கருத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் போட்டு பாடலை படிக்கக்குள்ள இந்த விளக்கத்தோட நாங்க ஒவ்வொரு முறையும் படிப்போம் ரொம்ப அழகா. இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்க வார வழிபாடு, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் இதை படிச்சோம். நேற்று உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு இந்த 5 பாடலையும் படிச்சதுல எங்களுக்கு ஒரு பலனும் கிடைச்ச மாதிரி நாங்க உணர்ந்தோம் இல்லையா. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சது வந்து சண்முக கவசம் தான் ரொம்ப சிறப்பான முறையில அடியார்கள்லாம் படிச்சோம். அந்த வகையில இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது இந்த ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, ஐயா வந்து இன்னைக்கு வந்து இந்த வகுப்பு வந்து எடுப்பாருன்றது எங்களுக்கு தெரியாம இருந்தது. அருமையான ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைச்சதுங்கய்யா. சிவாய நம. வாழ்த்து பாடல் பாடி மற்ற அடியார்கள்லாம் நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்தையும் நீங்க சொல்லலாம்.
வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா இது மீண்டும் தொடரும் அப்படிதான் சொல்லலாம். இந்த ஒரு சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் நாங்க உணர்ந்தோம். ஒவ்வொரு முறையும் நீங்க புதுமையான கருத்தெல்லாம் சொல்லக்குள்ள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலுண்டு குழுமத்தை சார்பாகவும் இந்த கூடியிருக்கும் அனைத்து அடியார் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். அம்மா சாந்தி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம். எங்க அன்பு கட்டளைக்கு இணங்கி நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறாங்க ஐயா. திருப்பி எங்களுக்கு இந்த வகுப்பு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி செலுத்துறாங்க ஐயா. இத்தனை முறை நாங்க பாராயணம் பண்ணிருக்கிறோம். ஆனா இந்த அ இ ஊன்னு வர்றது இப்ப நீங்க சொல்லிதான் கவனிச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த வரியில வர்றத உயிரெழுத்துக்கள் அப்படி வர்றத இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கவனிச்சிருக்கிறோம். அடியான் அப்படிதான் கவனிச்சுக்கிறேன். மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எனக்கு தெரியல. வந்தீங்களாமா ஐயா? போன அமர்வு வந்துருந்தீங்களா? வந்தாங்க ஐயா. வந்தாங்க. இல்ல அந்த மாதிரி பாருங்க, அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் லைனா பாக்குறேன். எல்லாம் காங்கா சாங்கா எல்லாமே வருதுங்க. எல்லாமே வருது, வல்லினம் வெள்ளினம் எல்லாம் வருது. ரொம்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப கவனிச்சு ரொம்ப சிறப்பா இருக்குது. இந்த பூதம் பிரேதம் அதெல்லாம் இருக்குதாங்கய்யா உலகத்துல. பூதம் பேய் அதெல்லாம் இருக்குதாங்கய்யா. உங்களுக்கு இருக்குதான்னு டவுட் வரக்கூடாது. பாம்பன் சுவாமி சொல்லியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? சரிங்க. இதுவே படிக்கிறோம்ல சிவபுராணத்துல கல்லாய் பேயாய் மனிதராய் கணங்களாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமாங்க. பேய கணம் பல் கணங்களாயின்னு வருது. அருள் பெற்றேன் சுந்தரர் பாடுறாருல்ல, பித்தா பிறை சூடி அந்த பதியத்துல பாடுறாருல்ல. அதே நம்ம திருமுறையிலேயே மேற்கோள் காட்டலாமே.